நைட்டு போடுதல்ல. இவ்வளோ நேரம் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு டிராமாவுக்கு தயாரான மாதிரி எல்லாரும் ஒரு பதட்டமா முதலா நான் நடிக்கிறதுக்கு வந்துட்டேன், டெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்தது இல்லை. அதை லேசா நான் தட்டலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு பெரிய திட்டம் இல்லை. சில சமயம் நடிக்கிறதுக்கு வந்த ரொம்ப வருஷம் ஆனதுனால இருக்கலாம், சில சமயம் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ஒரு நாடகம் என்ன செய்யும், ஒரு நாடகத்தை எழுதுறதுக்கு என்ன தூண்டுதல் இருக்கலாம், ஒரு வார்த்தையிலிருந்து எப்படி நாடகம் பிறக்கும். முன்னாடி நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எல்லாமே நாடக தலைப்பு மாதிரியே இருக்கு. நீங்கள் சொன்ன தலைப்புலாம் இருக்குல்ல, நாடகத்துக்கான தலைப்பு வந்து நாடகத்துக்குள்ள ஒரு பொருள் மாதிரியே இருக்கு. ஒரு நாடக சூழல்லையே இருக்கிறவங்க நாடகம் வர்றது, நாடகத்தை பற்றியான நாடகம் தான் இந்த தொகுப்புல நிறைய நிறைஞ்சிருக்குதோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இப்போ ஒன்று வந்து இருள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிச்சு. நான் சும்மா இப்போ ஏற்கனவே நடந்ததை ஞாபகத்தில் வர்றதுக்காக சொல்கிறேன். இருள் ஒரு ட்ராமா ஆரம்பிக்குது, இருட்டா இருக்கு, இருட்டு அதுதான் எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆர்வமாக உட்காரும்போது இருட்டுலேருந்து ஆரம்பிக்கிறது, ஒளி மங்கி குடிக்கிறது அப்படின்னா திரும்ப ஃபேட் அவுட்டு, திரும்ப ஃபேடின்னு, ஃபேடின்ல இருந்து இன்னொரு பிளே ஆரம்பிக்குது, ஒரு சீன் முடிய. அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரே இருக்கு. இவர் அரியநாச்சியை வந்து நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. நடுக்கூத்தன் ஒரு கேரக்டரா இருக்குது, அந்த ஸ்பேஸை பற்றி ஒரு ட்ராமா பேசுது, அப்புறம் ஒரு 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 கதாபாத்திரத்தை பற்றி பேசுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ மனிதர்களுக்கு மட்டும்தான் நாடகத்தில் இடம் இருக்கா அப்படின்னா, மனிதர்கள் இல்லாம இந்த உலகத்தின் ஜீவராசிகள் எல்லாருக்கும் இந்த நாடகத்துல இடம் இருக்கு அப்படின்னு புழு கொண்டு வருது. ஸோ இப்படித்தான் வந்து அரியநாச்சியை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. முழுக்க ஒரு தும்மனா நாடகமா தும்புற மாதிரி, ஆளுங்க கிட்ட ஏதாவது வணக்கம் வச்சா நாடகம் மாதிரி வணக்கம் வைக்கிறது, கதாபாத்திரம் மாதிரி இருக்கிறது, இப்படிதான் நான் பார்த்த வரைக்கும் இருந்த மாதிரியே இருக்கு. ஒரு நாடகம் ஒரு ஆளை என்னவா மாற்றி திரும்ப நாடகத்துக்கே கொடுக்கறது அப்படின்ற அடிப்படையில் நம்ம அரியநாச்சியோடைய நாடகங்களை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், நிகழ்த்த வேண்டிய சூழலும் இருக்குது. சில நாடகங்கள்லாம் நீங்கள் முன்னாடி பேசுனதில் பார்த்தா நிறைய விஷயம், தலைவன் புது தலைவன் எப்படி உருவாகிறான், இது சாதாரணமாக முதல் எடுப்பில் பேசும்பொழுதே புது தலைவன்னா ஒரு புது தலைவன் நமக்கு ஞாபகம் வரான், ஒரு கழகம் ஞாபகம் வருது. இது வந்து இன்னைக்கும் போட வேண்டிய நாடகம் தான் அப்படின்னு சொல்லுது. அது சொல்லாம சொல்லுது. ஏதோ ஒரு காலத்துக்காக எழுதப்பட்டது இல்லை, காலம் தாண்டியும் திரும்ப இன்னைய சூழலையும் நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்றத அந்த அளவுல நாடகம் வந்து ரொம்ப ஒரு வைப்ரண்டா இருக்கு. இந்த பிரதிகள் எல்லாம், இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வைப்ரேஷனோட தான் இருக்குது, எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது தயார்னு காலம் வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க தயார்னா வந்து கையை பிடிச்சி நீங்க உள்ள போகலாம், இல்லை அதை உங்ககிட்ட கூப்பிட்டு வரலான்ற அளவுல இருக்கு அப்படின்றதும் மறுபடியும் தோணுது. அப்போ இவருடையதை வந்து நம்ம என்னன்னா ஒரு 36 வருஷம் வந்திருக்கிறதா தெரியுது. கணக்குப்படி சொல்றேன், ஒரு 36 வருஷம் ஒரு நாடகத்துக்குள்ள சூழல்லையே இருக்கிறது என்ன செய்யும்ன்றதுதான் பிரதி. இப்போ இந்த பிரதிக்குள்ள இவர் நடிகரா உள்ள வராரு, அரங்கத்துக்குள்ள ஒரு நடிகரா உள்ள வரும்பொழுது அதன் பிறகு அந்த ப்ராசஸ் ஏற்படுத்துற மாற்றங்கள் இருக்குல்ல, அரங்க பொருட்களின் வீடா இருக்கலாம், இல்ல அப்போ அந்த டிராமா சூழல்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பிளேவா மாறுறது. அப்போ நடுக்கூத்தன் வந்து எங்க இருந்து உருவாயிருக்கும் அப்படின்னா, நாடகக்காரங்களாம் போய் ஒரு சடங்கு பார்க்க போறாங்க, அங்கிருந்து நடுக்கூத்தன் உருவாகுது. புழு வந்து இன்னொரு ரிகர்சல்ல இருந்து புழு உருவாகுது. எலும்பு இருக்கா இல்லையா, இதுதான் நமக்கு வந்து குறியீடா மாறுறது. நான் யாருக்கான நடிகன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். அங்கிருந்து வந்து நான் நடிகனா இல்லை என்ன வந்து இயக்குனர்களுக்காக வளையிற நடிகனா,
இப்போ கேள்வி கேட்க முடியுமா, என்னோட முதுகுல எலும்பு இருந்துச்சுன்னா நான் நேராக போடுவேன், இந்த நழுவி நழுவி போறது அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி இந்த பிரதிகள்லாம் உருவாகுது அப்படின்றது அவசியமா இருக்கு. இந்த பிரதிகள் உருவாக்குறது அப்படின்றது நம்ம இப்போ சமகாலத்துல நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம். பிரதிகளுடைய குறைவு எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. டெக்ஸ்ட் வந்து ரிட்டன் டெக்ஸ்ட் பிளேக்காக நாடகத்துக்காக டெக்ஸ்ட் உருவாகிறது அப்படின்றது இப்போ ஒரு பெரிய ஒரு தேக்க நிலையில இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப காலமா பேசிக்கிட்டே வரோம். என்னன்னா கவிதைகளை எடுத்து பண்றது எல்லாம் சரிதான், கவிதைகளோட இன்ஸ்பிரேஷன்ல ஒரு பிளே பண்றது சரி. ஆனா பிளேக்குன்னு ஒரு டெக்ஸ்டை தயார் பண்றதுன்றது வந்து அதோட வேல்யூவுக்கும் இன்னொரு விஷயத்துக்கான ஒரு அளவுன்றது வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றது இல்லை, அது அதனுடைய அளவுல தான் அது கிடைக்கும். ஏன்னா நமக்கு அது ஒரு பாதிப்பு, கவிதையோட பாதிப்புல சிறுகதையே உள்வாங்கிறது. அப்ப கட்டுப்பாடுகளோ ஏதோ ஒரு வகையில வந்து அளவுகளோ ஏதோ ஒரு வகையில குறைவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது நேரடியா பிளேவே நடிக்கிறதுக்காக தான் ஒரு பிளேவே நம்ம உருவாக்கும் பொழுது அதுல இருக்கிற சுதந்திர தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ இது இந்த இந்த பிரதிகள் எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இன்னும் பிரதிகள் வேணும் அப்படின்றது. அப்புறம் சுதந்திர தன்மை, ஒரு அந்த மனநிலை இருக்குல்ல, எழுதுறது ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து வெவ்வேறு விதமா இருக்கு, அந்த அமைப்பு முறையும் வெவ்வேறு விதமா இருக்கு. இதை பண்ண முடியுமான்னு கூட சில சமயம் கேள்வி வருது. இந்த பிளேவெல்லாம் பண்ண முடியுமா, அவர் பாட்டுக்கு எழுதிட்டாரு, எழுதுறதுக்கான பிளேவா இல்லைன்னா பண்ண முடியுமா அப்படின்னு அவருக்கு அந்த 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 அக்கறையே இல்லை. இப்போ நம்ம பண்ண முடியுமா அப்படின்றது இல்லை பிரச்சனை இல்லை, இதை நான் நாடகமா பாக்குறேன் அப்படின்னு அவர் முதல்ல வெளிப்படுத்துறது இருக்குல்ல, அது இயக்குநர்களுக்காக காத்திருக்கிற மாதிரிலாம் தெரியல, நான் எழுதிடுறேன் அப்படின்றது அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு அம்சமா நம்ம இயங்கக்கூடியவங்கெல்லாம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அது எப்படி சாத்தியமாகும், இதை நான் எப்போ பர்ஃபார்ம் பண்ண போறேன், இது எனக்கான களம் வந்து கிடைக்குமா, அதெல்லாம் இல்லை. பிரதியை வந்து உருவாக்குறதுன்றது வந்து முதல் ஒரு படியா நான் நினைக்கிறேன். அப்ப அதே மாதிரியான இதை இன்னமும் இந்த அரியநாச்சியோடைய நாடக பிரதிகளை பத்தி நம்ம பேசும்பொழுது இந்த பிரதி உருவாவதோடைய பதட்டத்தையும் நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கணுன்றது தான் எனக்கு படுது. எழுதணும்னா எழுதிடணும் அப்படின்றது தான். அது எப்படி வேணா உருவாகலாம், இல்ல டிராமா டிஸ்கஷன்லேருந்து உருவாகலாம், சூழல்லேருந்து உருவாகலாம், பார்க்கக்கூடிய மனிதர்களோட நம்ம வாழ்வில் சந்திக்கக்கூடியதை எங்கேருந்து வேணா உருவாகிடலாம். ஆனா முதல்ல உருவாக வேண்டியது அவசியம். அப்படி உருவாக வேண்டிய அவசியத்துல காலத்தின் போக்குல நம்ம அதை எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கிறதுக்கு இயக்குனருக்கு சுதந்திரம் எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நாடக பிரதியை எழுதுறவருக்கும் எக்கச்சக்கமான சுதந்திரம் இருக்கு அப்படின்றத நிரூபித்த பிரதியா தான் நான் வந்து தெப்பத்தோட வந்திருக்கிறேன். தெப்பம் அப்படின்ற நாடக பிரதி தான் வந்து நான் எடுத்திருக்கிறேன். அந்த வரிசையில இருந்துச்சு 6வது அப்படின்றதுனால 5 பேர் எடுத்துட்டு 6வதுக்கு வரும்போது நான் தெப்பம் எடுத்தேன். நான் முதல்ல நினைச்சேன் தெப்பம் வந்து ஏற்கனவே அதுல நடிச்ச அனுபவம் இருக்கிறதுனால தெப்பம் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அப்போ ஆனால் ஞாபகத்துக்கு வேணும். அப்புறம் ஒரு பிரதியுடைய ஒரு டெக்ஸ்டுக்குள்ள என்னவா இருக்கு, தியேட்டரில் வேலை செய்கிறவங்க அந்த டெக்ஸ்ட்டை நம்ம இப்படிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சூழல்ல உலகம் முழுக்க என்னவா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு அபத்தம் நாடகம் அப்படின்னா உடனே யார் ஞாபகம் வராங்க, அபத்த நாடக வகைக்கு யாரு ஒரு உருவாக்கத்துக்கான காரணி யாரு அப்படின்னா அப்சர்ட் பிளேன்னா யாரு அப்படின்னு ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வராங்கல்ல. அப்ப அது இந்த பிளேக்குள்ள அப்படியான ஒரு இடம் இருக்குது. அப்ப இன்னொரு இதுல வந்து ரொம்ப ரொம்ப இருத்தியலியல் பத்தி பேசுது அப்படின்னா இருத்தியலியல் பத்தி பேசின எழுத்துக்களோ அல்லது வேற ஏதாவது ஒரு டெக்ஸ்டோ இடம் சம்பந்தமானதோ இல்லைன்னா வந்து அடையாள ஐடென்டிட்டி பத்தி அந்த பாலிடிக்ஸை பேசுதா அப்படின்னா ஐடென்டிட்டி பாலிடிக்ஸை பத்தி இப்போ யாராவது ஒரு ஆள் எங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருக்கலாம். சமகால பிரச்சனைகள் ஞாபகம் வருது இல்லையா, இது எல்லாமே நம்ம வந்து சிந்திக்கிறதுக்கும் பேசுறதுக்குமான ஒரு சந்தர்ப்பம் மாதிரி இருக்கும்ன்றதுனாலதான் நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். ரீட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தெப்பம்ன்ற பேர்லயே அந்த தலைப்பிலேயே 3 நாடகங்கள் அடங்கின ஒரு நூலா ஏற்கனவே வந்திருக்கு. இது எல்லாமே மொத்தமா சேர்த்து வந்ததா தான் இருக்கு. என்னோட நினைவுல இருக்கிறதுல
அரங்க பொருட்களின் வீடு அப்படின்ற ஒரு தொகுப்பு வந்துதான் ஞாபகத்துல இருக்கு. பின்னாடி அவர் பேசும்போது அதெல்லாம் சரியா இருந்தா, இல்லைன்னா இன்னும் கூடுதலா வந்திருந்தா சரி. அப்போ தெப்பம்ன்ற இதுல வந்து ஒரு 3 நாடகங்கள் அடங்கினதா பார்த்த ஞாபகம் இருக்கு. நான் அந்த தெப்பத்தை வந்து இல்லை என்கிட்ட டெக்ஸ்ட் இருக்கு, நான் அதை வந்து ரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரீட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். ஆனா எனக்கு ஒரு லேசா ஒரு பதட்டம் இருந்துச்சு. இதெல்லாம் கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு தொகுப்பா வந்திருக்கும் பொழுது, அது இந்த நாடகங்கள் பத்தி தான் எல்லாரும் பேசும்பொழுது, அப்ப இந்த தொகுப்புல ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்திருக்காதா அப்படின்ற மாதிரி திறந்து பார்த்தா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டானா அதோடைய போக்கு. முதல்ல நான் ரீட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கும் ஏற்கனவே ஒர்க் பண்ண டெக்ஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு முறைக்கும் சேஞ்சு. அது ஒரு வேலை ஒர்க் பண்ணும்போது அதை ரீட் பண்ண பேட்டர்னா இல்லைன்னா வந்து சேஞ்சாகவே இருக்கு. அப்படின்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் அப்படி சும்மா பாசிங் மாதிரி போன கதாபாத்திரங்கள்லாம் இருந்து ஒரு என்ன ஒரு 2-3 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு கான்வர்சேஷனாக மாற்றி அவன் தரப்பு இதை வந்து வாய்ஸை வந்து அவன் கொடுத்துட்டு போக இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது, ஸோ அது எப்போ வேணா எப்படி இயக்குனருக்கு அதை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு சுதந்திரம் இருக்கும், ஸ்கிரிப்ட் ரைட்டரும் திரும்ப அவர் வாசிக்கிறதுக்கும் திரும்ப அதை மாற்றி எழுதுறதுக்குமான ஒரு சுதந்திரம் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்காக தான் இருக்குது. அது அந்த தைரியம் இருக்குது. அது முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அதில் கையை வைக்க தேவையில்லைன்றதை விட நம்மளே திரும்பவும் அதை எழுதி பார்க்கணுன்ற இது வந்து வருது. ஏன்னா சிகப்பு கண்ணாடியில் நான் வேற எதையுமே மறுபடியும் கையை வைக்கல. ஆனால் ஏதோ ஒரு தேவையின் பொருட்டு நம்ம கையை வைக்கும் பொழுது அதை மறுபடியும் நம்மளே ஏன் எழுதி பார்க்கக்கூடாதுன்ற தைரியத்தை வந்து இந்த தெப்பம் கொடுத்துருக்கு. முதல் விஷயம், இது பிரிண்டடா பதிவானதுனால உதயசங்கர் தான் வந்து அந்த நாடகத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. களம் உடைய ப்ரொடக்ஷன் நினைக்கிறாரு. களம் பேனர்ல வந்து உதயசங்கர் தான் இயக்கியிருந்தாரு இந்தியன் வெஸ்டர்ன் தியேட்டர்ல. ஆனால் இதில் வந்து கோபி இயக்கத்தில் யாழோடைய தயாரிப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வந்து சில சமயம் வரலாற்று பிழையா ஏதாவது மாறிட போகுது. அப்புறம் ஒர்க் பண்ணவங்க கிரெடிட்டாகவும் அதை சின்ன கரெக்ஷனாக எப்பயாவது போடுற சந்தர்ப்பம் இருந்தால் அது வந்து களம் தயாரிப்பில் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. உதயசங்கர் தான் அதை இயக்கியிருந்தார். நான் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். உதயசங்கரும் பாலமுரளியும் நடிக்கிற மாதிரி ஆரம்பித்தோம். ஆனால் ஏதோ ஒரு ஆக்டர் வர்றதுலையோ ஏதோ ஒரு இதில் சிக்கல் இருந்ததுனால அது ஸ்டாப் ஆச்சு. ஆனால் அதோட ஏற்படுத்தின பாதிப்பு வந்து உதயசங்கரால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உதயசங்கரும் பாபுவும் சேர்ந்து அந்த பிளேவை வந்து ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. பின்னாடி வந்து காட்சியா இருக்கிற விஷயத்தையும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் மூமெண்ட்டுன்ற இது வந்து எப்படின்னா படிமமா இருக்கிறது, இமேஜா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க வசனம் எங்களால் உள்வாங்கிக்க முடியுது. ஆனா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்களால கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னும் போதுதான் நான் உள்ள வந்த அந்த பிளேக்கு. அப்புறம் என்னோட சேர்ந்து விசாகன் உள்ள வந்தாரு. அந்த நேரங்கள்ல அது என்னவா இருந்துச்சோ அந்த கதாபாத்திரத்தை நாங்க உள்வாங்கினோம். அந்த சமயம் நம்மாழ்வார் தவறின நேரம், அந்த காட்சியை நாங்க அப்படி டிசைன் பண்ணோம். ஒரு ஒரு சாமானியனா ஒரு மண்ணோட உழுந்து பரல்றவன், மண்ணுக்காக பேசுறவன், பின்னாடி ரொம்ப நீண்ட காலத்துக்கு மனிதர்கள் வாழறதுக்கான ஒரு வழியை சொல்றவன், அவன் வந்து சாதாரணமா பாட்டில் பொறுக்கிற மாதிரி தான் நம்ம இந்த சமூகம் உள்ள வாங்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசி அதை பண்ணோம். அதனால அதுக்கான கிரெடிட் வந்து உதயசங்கருக்கும் களம் அமைப்புக்கும் தான் அது போய் சேரணும். அப்ப இதுல வந்து அந்த டெக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடக எழுத்தாளர் ஏன் எழுதுறோம் அப்படின்ற கிளாரிட்டி வந்து எனக்கு ஒரே ஒரு வார்த்தையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சமூகத்துக்கிட்ட இருந்து எடுக்கிறோம், சமூகத்துக்கே திரும்ப கொடுக்கறது அப்படின்றது வந்து அது ரொம்ப முக்கியமா இருக்கு. எடுக்கிறோம், மறுபடியும் ஆடியன்ஸ் உட்கார வச்சு இந்தாங்க உங்ககிட்ட இருந்து எடுத்தது தான் அப்படின்னு கொடுக்குறோம். அது ஆனால் சும்மா கொடுக்கல,
சூரணம் சூரணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஏன் நாடகம் எழுதுறோன்ற இடத்துல மென்ஷன் பண்றாரு. இப்போ இந்த 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 ப்ராசஸ் இருக்குல்ல, கொடுக்கறது எடுக்கிறது, கொடுக்கும்போது ஒரு மருந்து மாதிரி மாற்றி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அது சமூகத்துக்கே திரும்ப கொடுக்குற சூரணம் அப்படின்ற அளவில் புரிஞ்சுக்கிட்டு நாடகத்தை எழுதும்போது ஏதோ அப்படிலாம் சும்மாலாம் வந்துடாது அப்படின்றத ஒரு பெரிய எச்சரிக்கையை சொல்லுது. இந்த தெப்பம் வந்து ஒரு மிதக்கிற வைபவம். தெப்பம் தெப்பம் அப்படின்னா தெப்ப உற்சவ காலங்கள்லாம் தெப்பம் திருவிழா நடக்கும். தெப்பம் அப்படின்றது கோயில் குளத்துக்குள்ள இப்போ எனக்கு ஞாபகத்தில் வர்றது அப்படியே நின்றுக்கிட்டு இப்படியே தான் இருக்கும். அது ஓட்டத்துலலாம் போகாது. அது பரிசெல்லாம் மாறிடும். வேகமாக போச்சுன்னா பரிசலோ இல்லைன்னா வந்து கப்பல் படகு இந்த மாதிரி மாறிடும். இந்த தெப்பத்துக்கு ஒன்று இருக்கு, அப்படியே இருந்த இடத்துல இருந்தே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். மற்றவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டுலாம் போவாங்க. இது ஒரு பெரிய வைபவம், இது ஒரு பெரிய திருவிழா மாதிரி, அது உற்சாகமான ஒரு இடம். இத மதுசாலையை வந்து இந்த 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 நாடகம் நடக்கிறதுக்கான ஒரு தளமா உருவாக்குறது இன்னைய காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப பயங்கர நெருக்கமா இருக்கு. இந்த டாஸ்மாக் பெருகின இந்த மிதமிஞ்சி போன காலத்துல அப்புறம் குடிகாரர்கள் பத்தியான படிமம் இருக்குல்ல, ஒரு பொது பார்வையில குடிகாரர்கள் பத்தியான ஒரு படிமம் என்னவா இருக்கு, குடிகாரர்களுக்கு குடியை பத்தியான படிமம் என்னவா இருக்கு, குடியை அவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, இங்க குடிக்கிறவங்களுடைய விதங்கள் வந்து எக்கச்சக்க வேறுபாடோட இருக்குது. கடகடன்னு வாங்கி அடிச்சுட்டு போறவங்க இருக்கிறாங்க. பொறுமையா நிதானமா ஒரே ஒரு 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 பெக்கு மட்டும் வச்சு அதுக்குள்ள வெவ்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு அந்த குடிக்கிற நேரங்கள்ல என்ன மாதிரி பேசப்படுது, இந்த உலகம் வந்து குடியோட என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத இந்த 2-3 கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு பேசுறதா பழைய இதுல இருந்தது. ஆனா இதுல எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் மறுபடியும் வந்துட்டு போறாங்க. இது எப்படின்னா, ஒரு வேளை பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்ட பிறகு இவங்கெல்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மாறின மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு ஒரு மாற்ற முடியும் அப்படின்றத. ஏன்னா இயக்குநர்களுக்கு சில சமயம் லிமிட்டேஷன் இருக்கும். லிமிட்டேஷன் வந்து வேற ஒன்றா நம்ம மாற்றிக்க முடிகிறேன், நான் இந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறேன் அப்படின்னு மாத்துறது ஒரு வகை. ஆனால் இன்னொரு வகை என்னவா இருக்குன்னா, ஐயோ இது இந்த இடங்கள்லாம் அசையும் பொழுது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு எழுத்தாளரே இயங்குறது இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பயங்கர ஒர்க்கிங் எக்ஸாம்பிளா இந்த தெப்பம் வந்து இருக்கு. அப்படி பார்த்ததுல நான் இந்த கேரக்டர்ஸா சொல்றதுல எந்தெந்த கேரக்டர்லாம் வராங்கன்னா, இந்த பாரிசாரகன் அப்படின்னு சொல்றது அந்த சப்ளையர் தான். சப்ளையர் வந்து நம்ம வழக்கமாக கண்டுக்க மாட்டோம். அவர் பாட்டுக்கு வருவார் போவார், அவரை பற்றி என்ன அப்படின்றதுலாம் இருக்காது. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு நம்ம அணுகும்பொழுது, குடிகாரர்கள் அணுகும்பொழுது என்ன மாதிரியான அணுகுவாங்க அப்படின்றது தெரியும். சில சமயம் அவரை அடிக்க போகலாம், அவர் மேலே ரொம்ப அன்பு வழியலாம், பாக்கெட்லேருந்து எக்கச்சக்கமாக காசு எடுத்து கொடுக்கலாம். அவர் என்னவா நினைக்கிறாரு, இப்போ நம்மெல்லாம் சொல்றது குடிகாரர்கள் எல்லாம் வெவ்வேறு விதமான நிலைக்கு வந்து போகிற சமயத்தில், ஆனால் அந்த சப்ளையர் மட்டும் அதே நிலையில இருக்கிறாரு. நம்ம எவ்வளோ மாற்றங்களையும் அவர் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஒரு பிளேவோட ஸ்ட்ரக்சர்ல யார் வந்து மையமா இருக்கிறாங்க, யார் வந்து இயங்கக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க, யார் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியா ஒரு ஸ்டாண்டுக்கு டர்ன் எடுக்க போறாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இது நான் இந்த ஸ்ட்ரக்சரா பார்த்துட்டு சொல்றேன். அப்போ இதுல இந்த இந்த சப்ளையரை அங்க வைக்க வேண்டியது அப்படின்னா, இவரு தான் அப்படின்னு நம்ம ஒண்ணு நினைக்கிறோமா, இவரை வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்பொழுது டக்குன்னு இன்னொரு ட்ராக் ஒன்று வருது. அதுக்குள்ள இருக்கிற ஒரு பூனை ஒரு கேரக்டரா மாறுது. அப்ப ஒரு சப்ளையரும் வந்து சும்மா இருக்கிறான். நீங்க சப்ளையரை விட அதிக நேரம் இருக்கிறது பூனையா இருக்குது. பூனை வெவ்வேறு பூனைகள் வந்து போகும். பூனை வந்து பெரிய இதுதான், அது ஒரு பெரிய படிமம் தான். ஒவ்வொரு பார்லையும் ஒவ்வொரு விதமான பூனைகள் இருக்கிறது, அது எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங்கு ஒரு மூமெண்டா ஒரு பிளேவை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இவ்வளவு சாத்தியங்கள் இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் தான். அப்ப நபர் 1 நபர் 2 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் இவங்க மாறுறாங்க.
எழுத்தாளன் வர்றாரு. இந்த எழுத்தாளன் வந்து அந்த அந்த டெக்ஸ்ட்ல இருந்த மாதிரி தெரியல. ஒரு எழுத்தாளன் மாதிரி நான் ஒரு எழுத்தாளனை பார்த்தேன், ஒரு ஓவியரை பார்த்தேன், ஒரு சிற்பியை பார்த்தேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அவரே எழுந்து பேசுறதுன்ற மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்க தொடங்குது இந்த பிளேல. அது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்குது. பார்வையாளர்களே நாடகம் பார்க்கறது, நாடகத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பிளேவே ஆரம்பிக்குது, இந்த பிளேவே ஆரம்பிக்குது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த இந்த பிளேக்குள்ள இருக்கிறது ஒரு ஒரு சார்பு நிலை இல்லாம இருக்கிறது. இப்போ சில சமயம் குடியை வந்து கொண்டாடுறது, குடியினால எந்த விதமான சிக்கலும் இல்லை, அப்புறம் நம்ம அந்த கீழே போட்டுட்டு குடி வந்து குடிப்பழக்கம் வந்து பெரிய கேடு விளைவிக்கும் அந்த மாதிரி சொல்லி தப்பிச்சுக்கிற அந்த அதுவும் இல்லை. இதோடைய எல்லா பக்கத்தையும் 3 பரிமாணத்தையும் வந்து திருப்பி 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 காமிக்கிறதா இருக்கு. ஒரு பக்கம் இது ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு இந்த பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போச்சுன்னா திரும்ப வந்தா இதோட விளைவு என்ன? இதோட வீடு இவங்க இங்க குடிச்சிட்டு இவங்களோட கற்பனைகள்ல எவ்வளவு பெருசா மிதக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் வீடு என்னவா இருக்கும், அப்போ இன்னொருத்தவன் என்னவா இருப்பான் அப்படின்றத பேசுறது இருக்குல்ல. ஒரு அரசன் என்ன ஒரு அரசன் என்னவா பண்ணிட்டு இருப்பான் இந்த நேரம், இது இந்த 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 மையமான இந்த மதுசாலைய அவன் எப்படி இயக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத டக்குன்னு வந்து ஒரு ரொட்டேஷன்ல காமிக்கிறது. இதுதான் வந்து நமக்கு பெரிய ஓப்பனிங்கா இருக்கிறதா தோணுது. இந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், எழுதுறவங்களுக்காக இருக்கட்டும், மற்ற டிசைனர்ஸ்க்காக இருக்கட்டும், பெரிய சேலஞ்சிங்கான இது போர்ஷனாக இருக்கு. இதை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான். அப்போ ஆர்ட்னா என்ன, அது பணமா, அது கலையா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிக்கு போறாங்க, கலை சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றாங்க. அப்புறம் பணம் அப்படின்றது டாமினேட் பண்ணுது உரையாடல்ல. அப்ப இவ்வளவையும் பேசுறதுக்கான களம் அப்படின்றதா தான் இந்த மதுசாலை இருக்கு. அப்போ பொலிட்டிக்கலா ஸோ நான் என்னென்னலாம் பேச போறேன், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ண போறேன் அப்படின்ற ஐடியா இல்லை. இந்த ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இது என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ முன்னாடி நீங்க எல்லாம் பேசின மாதிரி ஒரு 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 இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. பார்வையற்றவர்கள் இருக்கிற அந்த சூழலை மையமிட்டு இருக்கு. அப்ப பார்வைன்றது பொதுவான பார்வையிலிருந்து பார்க்கறது, இல்லைன்னா வந்து இருளை துணைக்க வச்சுக்கிட்டு அவங்க எது வழியா பார்க்க போறாங்க, செவி வழியா, செவியை அதிகமா திறக்க போறாங்க. இப்ப பார்வைன்றது கண்ணில் மட்டும்தான் இல்லை அப்படின்றத ஒரு ஃபோக்கஸ் பண்ற ஒரு பிளே இருக்கு இல்லையா. ஆனா இந்த தெப்பம்ன்ற டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா தெப்பத்துக்குள்ள உள்ள வந்துட்டு அங்கிருந்து எங்கெங்கெல்லாம் போகிறதுக்கு சாத்தியங்கள் இருக்குதோ எல்லா இடத்துக்கும் அதன் போக்கிலே போற ஒரு பெரிய விஷயமா அந்த அமைப்பு முறையிலே இருக்குது. இதை கம்பேர் பண்ண வேண்டிய எந்த வித அவசியமே இல்லை. இப்போ வெயிட்டிங் ஃபார் கோட் மாதிரி அதுக்கு பல அடுக்கு தாண்டதா இருக்கு. கம்பேர் பண்றதுக்குன்னு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு எதுக்கு குடிக்கிறோம், எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம், இப்ப இதுதானே. அப்ப இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வெயிட்டிங் ஃபார் கோதாவிலையும் அதே தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, வருவாருன்னு. ஆனா இவன் குடிச்சிட்டு இவன் பெரிய மன்னனான மாதிரி பேசுறான், ஒரு பெரிய எழுத்தாளனா பேசிட்டு இருக்கிறான், ஒரு பெரிய ஒரு வெற்றியாளனா பேசிட்டு இருக்கிறான், இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதே உரையாடல் தான் 2 இடங்கள்லயும் நடக்குது. ஆனால் இந்த காத்திருப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த காத்திருப்பு வேற, இந்த காத்திருப்புடைய தொடக்கம் வேற, இந்த காத்திருப்புடைய முடிவு வேற. அப்போ இந்த நிலையில ஒரே விஷயத்தை எழுத்தாளர்களுடைய அளவுல, நாடக எழுத்தாளர்களுடைய அளவுல எவ்வளவு விதங்கள்ல வேணா மாறுபட்டு அணுக முடியும். இப்ப இன்னொரு ஓப்பனிங் மாதிரி தான் அது. ஐயோ இந்த கண்டென்ட்டா அவங்க ஏற்கனவே தொட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம போய் அச்சப்பட வேண்டியது இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இது என்ன டிஸ்கஸ் பண்றதுக்கு 2 கேரக்டரா இருந்தா அது மாதிரி ஆயிடுமோ, அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன மாதிரி அதுல வந்து பிளே பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அப்படின்றதுல இதோடைய இந்த கேரக்டர்ஸோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அதுல ஒரு கவிதை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு நம்ம ஞாபகத்துக்காக எழுதி வச்சிருக்கோம். மரம் வளர்ந்து கான், கிளை விடவில்லை கான்.
ஒற்றை தூண் மர உச்சியில் உருண்டைக்கண் கூகை டாம்பட டீம்படீம் அப்படின்னு ஒரு பாட்டு. இதை நம்ம திரும்ப திரும்ப ரீட் பண்ண 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 வந்தா இந்த இந்த ஒரு போர்ஷன்ல எவ்வளவு வேலை செய்ய வேண்டி இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆக்டர் சொல்ல போறாரு, இந்த எழுத்தாளனா இருக்கக்கூடிய அவர், நான் கவிதையில நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றது தான். பேப்பரா பறந்துகிட்டே இருக்கு அந்த காட்சியில. இந்த படிமங்கள் வந்து வெவ்வேறா மாறுது. பார் வந்து இன்னொன்னா மாறுற இடம் இருக்குல்ல, ஒரு எழுத்தாளனுடைய அவனுக்கான ஸ்பேஸா அவன் உள்ள வாங்கிக்கிறது. ஒரு போலீஸ்காரன் வந்தானா போலீஸ்காரனுக்கான ஸ்பேஸா அதை மாத்திக்கிறது. ஒரு ஒரு ஏன்னா ஒரு ரவுடி வந்தாருன்னா அவருக்கான ஸ்பேஸா மாத்திக்கிறது. ஒரு ஆசிரியர் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா ஆசிரியருக்கான ஸ்பேஸா அதை எப்படி மாத்திக்கிறது. இந்த இடத்துல இது வந்து ஒரு நல்ல சான்று. அந்த எழுத்தாளனுடைய ஸ்பேஸா மாறுற இடத்துல அப்ப அவன் என்ன எழுதி போடுற பேப்பர் இருக்குல்ல, அப்ப எழுத்தாளன்னா நம்ம வெறும் ஆக்ஷன்ல அப்படி எழுதி எழுதி போடுறது தானே அப்படின்னு இல்லை, சொல் வந்து அவங்ககிட்ட என்னவா வருது அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ நான் உதாரணமா எனக்கு ஞாபகத்துல வர்றதுக்காக சொல்றேன். அப்ப இதெல்லாம் ஒரு உதாரணமான்னு நினைக்க வேணாம். தினமலர்ல வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா தினமலருடைய சார்புக்குள்ள அவங்க ஒரு செய்தியை எப்படி வழங்குவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப எதிர்நிலையில என்ன மாதிரி அவன் விளையாடுறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காவது நம்ம வந்து கொஞ்சம் நெருங்கி பார்க்க வேண்டியிருக்கும். அது இது நம்ம செய்யறது தான் புதுசு இல்லை. அம்பேத்கரும் திரும்ப அந்த அந்த டைம்லேயே மனு அப்படின்றத என்ன சொல்லுது அப்படின்றத அவர் நெருங்கி போயிட்டு அதை டிஸ்கஸ் பண்றது இருக்குல்ல, அதுக்கு அளவுலையாவது நம்ம தினமலர் மாதிரியான ஒரு சார்பு பத்திரிகைகள்லாம் கொஞ்சம் டச்சில் வச்சுக்கலாம், நல்லதுன்றதுனால சொல்றோம். தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணுவான்னா ஜோக்ஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்றத சொல்லுவாங்க. குடி சம்பந்தப்பட்ட ஜோக்கெல்லாம் வந்துச்சுன்னா ஆங்கிலம்னு ஒன்று வரும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜோக் சொல்றேன். என்னடி உங்க வீட்டுக்காரர் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கிறாராமே அப்படின்னா, இல்லை இன்னைக்கு வந்து அவங்க இதுல வீக்கெண்டு பார்ட்டிக்காக குடிக்கிறதுக்கு போறாராம், அதனால கொஞ்சம் இங்கிலீஷ் கிளாஸுக்காக போறாரு அப்படின்றது. இது வந்து ஒரு ஜோக்கு. அப்ப இந்த ஜோக்கை எப்படி உள்ள வாங்கிக்க முடியும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டியெழுப்பப்பட்ட பிம்பத்துல மேல 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 ஒரு குறியீடை சேர்த்துக்கிட்டே போறது. அப்போ குடிச்சிட்டா இங்கிலீஷ் பேசுவாங்க, படிச்சவங்கலாம் இல்லை, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் இது இல்லை, குடிச்சா இங்கிலீஷ் பேசுவான், சாமானியனும் இங்கிலீஷ் பேசுவான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது இருக்குல்ல. அவன் இங்கிலீஷ் பேசுறான்னா அவன் குடிகாரனா இருப்பான் அப்படின்றத இது மேலே கட்டமைக்கிறது இருக்குல்ல. இந்த கட்டமைப்புக்கு அதே எதிரில இருந்து திரும்ப நம்ம ஒரு டெக்ஸ்டை வைக்கணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு பாட்டில் ராதா என்ன மாதிரியான டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுதுன்றது படம் பார்த்தவங்க சொல்றாங்க. சில சமயம் இதை ரொம்ப சீரியஸா டச் பண்ணியிருக்கு, குடிகாரர்களுடைய குடிநோய் அப்படின்றத பத்தி ரொம்ப சீரியஸா டச் பண்ணியிருக்கு. ரொம்ப என்ன சட்டையரா பிளே ஆரம்பிச்சு பயங்கர கிண்டலும் இதுவும் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியா பயங்கர ஒரு ஷாக்கிங்கா வந்து பிளே வந்து வெளியில வரும்பொழுது நம்மளை உழுக்குது அந்த மூவி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பிளேவை வந்து நம்ம இந்த தெப்பத்தை வந்து நம்ம ரொம்ப தைரியமா சொல்லலாம். எப்படின்னா ஒரு தொடங்கின இடத்துல தெப்பம் அப்படின்றது மிதக்கிற வைபவம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மிதக்கிற வைபவத்துக்குள்ள என்ன மாதிரியான இந்த வைபவங்களுக்குள்ள தர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இதை பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்ற அளவுல பார்வையாளர்களுக்கு இந்த இந்த மெதத்தல் அப்படின்றத இந்த தெப்பம் பிளே வழியா கட்டாயமா உள்ள வாங்கிக்க முடியும். எந்த இடத்துலையுமே இந்த டெக்ஸ்ட்ல குடி வந்து சுதந்திரத்தோட சம்பந்தப்பட்டது, தனி மனித உணர்வோட சம்பந்தப்பட்டது, எப்படியெல்லாம் குடிக்கணும் தெரியுமா, எந்த விதமான பாடம் எடுக்காம பாடங்கள்லாம் எதுவுமே இல்லாம அதன் போக்குல அந்த கதாபாத்திரங்களுடைய உளவியல்ல பல்வேறு விதமான அடுக்கில் வந்து பேசிக்கிட்டு போறதுனால இந்த டெக்ஸ்ட் வந்து இப்பவும் தற்கால தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால சில சமயம் உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்து யாராவது பிளேவை சூஸ் பண்ண போது இந்த அரியநாச்சியோடைய 12 பிரதிகள்ல இருந்து
இந்த பிரதியும் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு தொடக்கமா இந்த என்னுடைய அறிமுகத்தை நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, நாடகத்தை பத்தி பேசுறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்ம திரும்ப திரும்ப பேசி பேசி பழக்கம் ஏற்படுத்திக்கணுமோன்றது தான். அதுதான் ஒருத்தவங்க கிட்ட நாடகம்னா என்ன அப்படின்றதுக்கு நம்ம பேசணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா உனக்கு தெரியல அப்படின்றத நம்ம சொல்லிட்டு தப்பிக்கிறதுனா நமக்கு சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி தான் அது திரும்ப பட்டாருன்னு அடிக்குது. பிளே மாதிரி தான். ஆடியன்ஸ்க்கு நம்ம ஒன்று சொன்னோம்னா ஆடியன்ஸ் வந்து அவங்க திரும்ப அதே தான் மறுபடியும் தூக்கி நம்ம மேலே எரிஞ்சாங்கன்னா அது நம்ம கிட்ட தான் வந்து சேரும் இல்லையா? அந்த மாதிரி நாடகம் பற்றியான உரையாடலை வந்து நம்ம தொடங்கணும். அப்போ நாடகம் பற்றியான உரையாடலை, நாடகம்ன்றது புறமா ரொம்ப எக்ஸ்டர்னலா டிராமானா என்ன, தியேட்டர்னா என்ன, அதுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும்ன்றது பேசுறது ஒரு வகை. ஆனா நாடகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டை பேசுறது, டெக்ஸ்டோடைய ஓட்டங்களை பத்தி பேசுறது, இது வந்து பெரிய உற்சாகம் கொடுக்கும் அப்படின்றது தான் நினைக்கிறோம். அப்போ அதனால அவரோட அதை பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா எடுத்துக்கலாம். பின்னாடி இது சம்பந்தமா நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசும்போது கூடுதல் தகவல்களோட நம்ம பேசலாம். இப்போதைக்கு தெப்பம் வந்து முடியுது. பூனையை வந்து சாகடிக்கவே முடியாது. நம்ம மனுஷங்கள்லாம் இறந்துட்டா கூட பூனை இருக்கும் அப்படின்றது தான் இந்த பிளே வைக்குது. அப்போ எழுத்து வந்து இருக்குது, இயக்குனர்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்கு எப்போதும் கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் ரெடியாக இருக்கு. ஆப்போசிட்லேருந்து போகிற டைரக்டர் வந்து இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த டெக்ஸ்டோட உட்காந்து பேசலாம், சேர்ஸ் சொல்லி பேசிக்கலாம். அந்த அளவில் தெப்பத்தோடைய விஷயத்த முடிக்கிறோம். நன்றி.